அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நண்பர்களுக்கு அந்த இன்னுமா உறக்கம் புத்தகத்தை பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கோம். முதல் அத்தியாயத்தை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசலாம்னு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்ன முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிபி 1979 நவம்பர் 20 அன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய இரண்டாவது கிப்லாவான காபத்துல்லா அவமதிக்கப்பட்ட ஒரு தினம். அது ஒரு செவ்வாய்க்கிழமை. அதிகாலை ஃபஜ்ர் தொழுது முடித்து பெரும்பாலான முஸ்லீம்கள் அந்த காபத்துல்லாவை சுற்றி அமர்ந்திருக்க அந்த சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு அங்கிருந்த காவலர்கள்லாம் சுட்டி வீழ்த்தி அவங்க இந்த காபாவையும் காபாவை சுற்றி உள்ள வளாகத்தையும் கைப்பற்றுறாங்க. இந்த உள்ள இல்லை யாத்ரீகர்கள் அந்த ஹஜ் உம்ரா செய்ய வந்திருப்பாங்களே அவங்கள எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பணைய கைதிகளாக மாற்றுறாங்க. ஒரு முற்றுகை போராட்டமாக அந்த கிளர்ச்சியாளர்கள் அதை அறிவிக்கின்றார்கள். அந்த கிளர்ச்சியாளர்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அந்த கிளர்ச்சியாளருக்கு தலைவராக செயல்பட்ட ஜொஹீமான் அப்படிங்கிறவன் சவுதி அரேபியாவில் சாஜிர் என்ற கிராமத்தை சார்ந்தவன். அது மட்டுமல்லாமல் தீவிர சலஃபி சிந்தனையுடையவராக அவர் இருந்தார் என்று வரலாற்றில் நாம் அறிய முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சவுதி அரேபியாவுடைய ஆட்சியாளரான ஹாலித் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் மேலை நாட்டு கலாச்சாரத்தை சவுதிக்குள் புகுத்துவதற்கும் இன்னும் இஸ்லாமியத்தினுடைய அடிப்படை சட்டங்களை பின்பற்றாமல் இருப்பதற்காக வேண்டி இவர்கள் தீவிரமாக இஸ்லாமிய போக்குடையவர்களாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த முற்றுகையை செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஜொஹீமான் என்பவருடைய மைத்துனர், ஜொஹீமான் என்பவருடைய மனைவியின் தம்பி முகமது இப்னு அப்துல்லா அல் கஹ்தானி என்பவரை மஹதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காபத்துல்லாவிற்கும் மக்காம இப்ராஹிம் மத்தியிலே அவரை வாக்கு பிரமாணம் இவரும் செய்து கொண்டு அவருடைய பின்பற்றாளர்களும் வாக்கு பிரமாணம் செய்து கொண்டார்கள். அது மாத்திரமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் அந்த சவுதியில் உள்ள அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சவுதி அரசு ஓரங்கட்டப்பட்டு விட்டு இந்த மஹதியே இஸ்லாமிய அரசு குடியரசை நிறுவக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இது இஸ்லாமிய வருடப்பிறப்பில் எந்த ஆண்டு நடைபெற்றது என்று சொன்னால் ஹிஜ்ரி 15ஆம் நூற்றாண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தில் முதல் பிறையில் இந்த சம்பவம் அதிகாலை ஃபஜ்ர் நேரத்தில் நடைபெறுகிறது. அப்போது சவுதி மன்னராக ஹாலித் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் இருந்தார்கள். இது ஹிஜ்ரி 15ஆம் நூற்றாண்டின் முதல் காபத்துல்லா அவமதிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுகிறது. ஆசிரியர் அவர்கள் நமக்கு ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி இந்த சம்பவத்தை விளக்குகின்றார்கள். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், கஹ்தான் பற்றிய பாடம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாள் வராது எப்போது வரை என்று சொன்னால், கஹ்தான் இனத்தை சார்ந்த ஒரு மனிதன் தனது தடியை கொண்டு மனிதர்களை ஆட்டி வைக்காதவரை கியாமத் நாள் வராது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக உள்ளது. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை லவாமியுல் அன்பர் பாகம் 2 பக்கம் 122 அந்த ஹதீஸை ஆசிரியர் அவர்கள் நமக்கு மேற்கோள் காட்டி கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதர் காபத்துல்லாவிற்கும் ஹஜ்ஜுல் அஸ்வதிற்கும் இடையில் நின்று கொண்டு தான் மஹதி என்று வாக்கு பிரமாணம் செய்வார். அதற்கு பிறகு அந்த மனிதருடைய வீட்டாரை தவிர வேறு யாரும் அந்த காபாவை களங்கப்படுத்த மாட்டார்கள். அதற்கு பின் அரேபியர்கள் எப்போது அழிந்து போவார்கள் என்பதை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அர்ஸகி என்ற இமாம் அவர்கள் தாரிகே மக்கா என்ற நூலிலேயும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இது சஹீஹான ஹதீஸ் என்று கூறியிருக்கின்றார்கள். மேலும் ஒரு ஹதீஸை, குழப்பத்தை பற்றிய பாடம், புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை ஆசிரியர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். எனது உம்மத்தில் குறைஷிகளின் தரிகட்ட வாலிபர்களின் கையால்
இந்த சமூகம் அழியும் என்று கூறி காண்பிக்கின்றார்கள்.